குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, இந்த பதிவில் நாம் குரு பகவான் மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளவு காலகட்டங்கள் குரு பகவான் மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்தார். குரு ராகு சேர்க்கையால் இந்த இடத்தில் பெரும்பான்மையான அன்பர்களுக்கு பண கஷ்டங்களும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் அடிதடிகளும் வம்பு வழக்குகளும் ஏற்பட்டு கடுமையான சோதனைகளை சந்தித்து கொண்டு இருந்தார்கள் என சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான பல அட்டகாசங்களை எல்லாம் இவர்கள் இருவரும் இணைந்து செய்து கொண்டு இருந்தார்கள். இந்த தேதியிலிருந்து, அதாவது 2023 வருடம் ஜூன் மாதம் 21 தேதியிலிருந்து குரு பகவான் ராகுவை விட்டு விலகி அடுத்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் ஏறத்தாழ ஒரு 296 நாட்கள், ஒரு நல்ல ஒரு நீண்ட காலகட்டங்கள் இயல்பான நிலையில் மீண்டும் வக்ரம் பெற்று மற்றும் வக்ர நிவர்த்தியாகி மற்றும் இயல்பான நிலையில் இப்படியெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். அதாவது 14/4/2024 வரை பயணம் செய்கிறார். இந்த சஞ்சாரத்தின் போது 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷ, ரிஷபம், மிதுனம், அதே போல கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி அன்பர்களுக்கும் 12 லக்ன அன்பர்களுக்கும் என்ன மாதிரி மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி பலன்களை வெளிப்படுத்த போகிறார் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு முழுக்க முழுக்க திதி, நித்திய நாமயோகம், கரணம், நீங்கள் ஜனனித்த திதி, நித்திய நாமயோகம், கரணம், இதையெல்லாம் இணைத்து தான் பார்க்க போகிறோம். இதையெல்லாம் நான் இணைத்து பார்ப்பதால் இந்த பலன்கள் முழுக்க முழுக்க ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியான துல்லியமான பலன்களாக நிச்சயமாக நமக்கு அமையப் போகிறது. சரிங்களா? இதில் இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது பிரதமை, சதுர்த்தி, துவாதசி, திரையோதசி, துதியை, சப்தமி, ஏகாதசி, ஷஷ்டி, இந்த திதிகளில் நீங்கள் வளர்பிறையிலையோ அல்லது தேய்பிறையிலையோ பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த 296 நாட்களில் உங்களுக்கு பண கஷ்டங்கள் என்பது ஏற்பட போகிறது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது உருவாகப் போகிறது. இப்போ அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி? ஏன்னா பணப்பிரச்சனை வந்துருச்சுனாவே அது எல்லா வகையிலும் நம்மை பாதிக்கும். அப்போ அதை சரி செய்வதற்கு, அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திதியால் ஏற்படக்கூடிய தோஷங்களை திதிக்குரிய ஆலயங்கள் அல்லது திதிக்கு உண்டான நித்திய தேவதைகளை வைத்து எளிதில் நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த திதிக்கு உண்டான ஆலயங்கள் என்பது, நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, அந்த கோவில் ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம். அது இல்லாமல் இந்த 300 நாட்களில் நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தால் பயனளிக்காது. கண்டிப்பாக பிரச்சனைகள் சரியாகாது. ஆனால் இந்த திதி நித்திய தேவதைகளை நீங்கள் பிறந்த திதி மாதம் ஒரு முறை வரும். அந்த நாளில் நீங்கள் வீட்டிலே அந்த தேவதையினுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யும் போது அற்புதமான தோஷ நிவர்த்தியை நாம் பெற்று பண கஷ்டத்திலிருந்து நம்ம எளிதில் மீண்டு வந்துடலாம். அப்போ அந்த திதி நித்திய தேவதை வழிபாடு தான் இருக்கிறதுலே சிறப்பு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதமை வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குன்னு பார்த்தோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திதி நித்திய தேவதைகளில் காமேஸ்வரி நித்யா அப்படின்ற ஒரு தேவதை இருக்காங்க. அந்த தேவதையினுடைய படத்தை கூகுளில் போயிட்டு காமேஸ்வரி நித்யா
பிக்சர் அல்லது படம் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா படம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க. அதை வாங்கி வச்சுக்கணும். அதே போல் அந்த தேவதைக்கு உண்டான காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், மேலும் அவருக்கு பிடித்தமான மலர்கள், பிடித்தமான நெய்வேத்திய உணவுகள், இதெல்லாம் கூட நெட்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. அதையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் பிறந்த அன்று அந்த தேவதையினுடைய படத்தை வைத்து ஒரு தீபம் போட்டு அதுக்கு பார்த்தீங்க அதுக்கு பிடித்தமான மலர்களை வைத்து, உணவுகளை வைத்து, ஊதுபத்தி சூடங்கள்லாம் காட்டி, சாம்பிராணி புகை காட்டி, மனதார அந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும்போது இந்த தனக்காரகனால் ஏற்படக்கூடிய பண பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வந்து அழகாக வந்து மீண்டு வந்துட முடியும். இந்த திதியை பொறுத்தவரை நீங்கள் காலண்டரை கூட தெரிஞ்சுக்கலாம். வளர்பிறை பிரதம திதி என்பது எந்த நாளில் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது என்பது காலண்டர்லேயே இருக்குது. உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் மொபைல் ஆப், காலண்டர் ஆப் நிறைய இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ வளர்பிறை பிரதமையில் பிறந்திருந்தீங்கன்னா காமேஸ்வரி நித்யாவினுடைய வழிபாட்டை வந்து பண்ணணும். அதே தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா சித்ரா நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல் சதுர்த்தி வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா பேருண்டா நித்யா அப்படின்றவர்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா விஜயா நித்யா அவங்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். அதே போல் துவாதசி திதியில் வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், விஜயா நித்யாவினுடைய படத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா பேருண்டா நித்யாவினுடைய படத்தை வைத்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் திரையோதசி திதியில் நீங்கள் வளர்பிறையில் பிறந்து நீங்கள் என்ன பண்ணணும், சர்வமங்களா நித்யாவினுடைய படத்தை வந்து வைத்து பயன்படுத்திக்கணும். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா நித்திய கிளீனா அவர்களுடைய வழிபாட்டை வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அந்த திதியில் ரெகுலராக வந்து பயன்படுத்தணும். அடுத்து துதியை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு. நீங்கள் என்ன பண்ணணும், பகமாலினி நித்யா அப்படி அவங்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஜுவாலா மாலினி அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. சப்தமி திதி வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. உங்களுடைய உண்டான திதி நித்திய தேவதை சிவதூதி நித்யா. அதே நீங்கள் தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா குலசுந்தரி நித்யா அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். அதே நீங்கள் ஏகாதசி வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் இருக்குது. நீங்கள் நீலப்பதாகா அப்படின்ற திதி நித்திய தேவதையினுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். தேய்பிரையில் பிறந்திருந்தால் வக்னி வாசினி நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். சஷ்டி திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வளர்பிறையில் பிறந்திருந்தீங்கன்னா மகா வஜ்ரேஸ்வரியையும், தேய்பிரையில் பிறந்திருந்தால் நித்யா அவர்களுடைய வழிபாட்டையும் வந்து பயன்படுத்திக்கணும். இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் குரு பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலகட்டங்களால் பாதிப்புகள் என்பது உண்டு. பிற திதிகளில் நீங்கள் பிறந்திருந்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்தது நீங்கள் நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது வளர்பிறை தேய்பிறை காலகட்டங்களில் திருதி வேதிபாதம் மகேந்திரம் இந்த நாமயோகங்களில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. திருதி வேதிபாதம் மகேந்திரம் அல்லது ஐந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நாமயோகத்தில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு. அதே போல் வளர்பிறையில் நீங்கள் வந்து சோபனம் ஹர்சனம் சுபம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்புகள் வந்து இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் தேய்பிரை பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் வந்து இருக்குது. குறிப்பாக நீங்கள் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால், அதே போல் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரங்களுடைய 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் உருவாகி அதன் மூலமாக பெரும் தன விரயங்கள் என்பது காத்துக்கொண்டு இருக்கிறது. அப்போது நீங்களும் வந்து பாதிப்புக்கு ஆளாவீங்க. அப்போ இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். துலா லக்னம் மற்றும் துலா ராசி நேயர்களுக்கு உண்டான பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மேசத்தில் அமர்ந்து அவருடைய பார்வைகள் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு.
அப்போ இதன் வழி பாதிப்புகள்லாம் ஏற்படும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியை வந்து பார்க்கறதுனால, லக்னத்த பார்க்கறதுனால, உங்களுடைய சிந்தனைகளில் வந்து பாதிப்புகள் என்பது உருவாகும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். 1க்கு 2 முறை யோசிச்சு பண்ணலாமா? வேணாமா? அப்படின்றத பார்த்து நிதானமா வந்து பண்ணிக்கோங்க. 3ஆம் இடமான தனுசு ராசியை வந்து பார்க்குறாரு. இது பவர்ஃபுல்லான பாதிப்பு. ஏன்னா, அந்த வீட்டு ஓனர் குரு பகவான் அவரே வந்து 9ஆம் பார்வையால அந்த வீட்ட பார்த்து கெடுக்கிறார். இது கம்யூனிகேஷன் சார்ந்த, பத்திரங்கள் சார்ந்த, ஒப்பந்தங்கள் சார்ந்த, வழித்தடங்கள் சார்ந்த, பயணங்கள் சார்ந்த, இளைய சகோதரம் சார்ந்த பாதிப்புகளை வந்து உருவாக்கும். மேலும் உங்கள் ராசி லக்னத்திற்கு 11ஆம் இடமான சிம்மத்தை பார்க்குறாரு. இந்த 11ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பர்களை குறிக்கும், சேமிப்பை குறிக்கும், லாபத்தை வந்து குறிக்கும், உங்களுடைய மன நிறைவை வந்து குறிக்கும். ஸோ இதன் வழி பாதிப்புகள்லாம் ஏற்படும். எப்படி சுத்தினாலும் பார்த்தீங்க அப்படின்னா, பணம், தன இழப்பீடுகள் தான் இண்டிகேட் ஆகும் நமக்கு. அப்ப இதை சரி செய்து கொள்வதற்கு என்ன பண்ணலாம்? நீங்க திதியால் பாதிப்புனா, திதி நித்திய தேவதையை வந்து வழிபாடு பண்ணுங்க. யார் யாருக்கு பாதிப்புன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் ஒரு நித்திய நாமயோகத்தால் பாதிப்பு, ஒரு முடக்கு தோஷத்தால் பாதிப்பு, ஒரு அவயோக தோஷத்தால் பாதிப்பு, ஒரு வைநாசிகத்தால் பாதிப்பு, நோய் நொடிகளால் பெரிய இழப்பீடுகள் இப்படிலாம் இருந்தது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருமங்கலக்குடி சென்று தரிசனம் செய்வதன் மூலமாகவும், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூர் சென்று அங்கு இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய பாதிப்பை வந்து குறைத்து கொள்ள முடியும். இது 2மே போகணும்னு இல்ல. 2ல ஏதாவது ஒண்ணு போனீங்கன்னா போதும். சரிங்களா? அதேபோல இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் நின்றாலும் 8ஆம் இடதிபதி சாரத்துல வந்து இருக்கார். அதனால பணம் சார்ந்த நிறைய அசிங்க அவமானங்களை வந்து சந்திக்கிற மாரி ஒரு சூழல் வரும். மரணத்துக்கு இணையான துன்பங்கள் வரலாம். எதிர்மறையான சிந்தனைகள் வந்து உருவாகலாம். அப்ப இதை நீங்க சரி பண்றதுக்கு கும்பகோணத்துல இருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியம் சென்று அங்க இருக்கக்கூடிய சிவனையும், தாயாரையும், யமதர்மனையும் ஒரு அர்ச்சனை செய்து வந்து வழிபாடு செய்வதன் மூலமாக இதை நீங்க வந்து எளிதில் வந்து சரி செய்து கொள்ள முடியும். இப்போ திதி யார் யாருக்கு பாதிப்புன்னு பார்த்தோம். நித்திய நாமயோகம் யார் யாருக்கு பாதிப்புன்னு பார்த்தோம். வைநாசிகம் யார் யாருக்கு பாதிப்புன்னு பார்த்துருக்கோம். இந்த அமைப்பிலெல்லாம் நாங்கள் பிறக்கல அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த குரு பகவானுடைய பரணி நட்சத்திரத்தினுடைய சஞ்சாரத்தால் நிறைய யோக பலன்கள் காத்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பிறந்தது ஒரு சூலம் நாமயோகம், வரியா நாமயோகம், வைத்திருதி நாமயோகம், சௌபாகிய நாமயோகம், வியாகாத நாமயோகம், சாத்தி நாமயோகத்தில் பிறந்திருந்தால் அதிகப்படியான நற்பலன்கள் வந்து உண்டு. வளர்பிறையில் வரக்கூடிய விஸ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகம். அதே போல பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு சோபனம், ஹர்சனம், சுபம் நாமயோகம். தேய்பிரையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க வரக்கூடிய சுகர்மம், சித்தி, பிராமியம் நாமயோகம். இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அதிகப்படியான நற்பலன்கள் வந்து உண்டு. கரணத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது சதுஸ்பாத கரணம், பவகரணம், தைத்துளை கரணம், பாலவ கரணம் இதெல்லாம் பிறந்திருந்தீங்கன்னா நற்பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதிகப்படியான பலன்கள் வந்து உண்டு. மீதி இந்த மாதிரி அமைப்பில் பிறக்கல, பாதிப்பு எங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. குரு பகவான் யோக பலனை தரக்கூடிய தன்மையில் வந்துட்டாவே பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். சுப நிகழ்வுகள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். குழந்தைகள் வழி நல்ல மதிப்பு மரியாதைகள் வந்து உயரும். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். அதன் மூலிமா அந்த தனம் உங்களுக்கு வந்து சேரலாம். நல்ல ஒரு எஜுகேஷன் அமையும். அதன் மூலமாக பொருளாதார செலவுகள் வந்து மீதியாகும். ஸ்கூல் கட்ட வேண்டிய ஃபீஸ் கம்மியாகலாம். ஸோ இப்படி நிறைய நன்மைகள் வந்து ஏற்படும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த யோகத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிறதுக்கு குரு பகவானுடைய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கணும். குரு பகவான் வழிபாடு எடுக்கலாம். வீட்டில் அவருடைய காயத்ரி மந்திரங்கள் சொல்லலாம், மூல மந்திரங்கள் சொல்லலாம், ஒரு அஸ்தோத்திரம் வந்து படிக்கலாம். குரு பகவானுடைய பாடல்கள் வந்து கேட்கலாம். சப்த குருக்களுடைய வழிபாடுகளை வந்து எடுக்கலாம். கோவில் போனீங்க அப்படின்னா அவருக்கு பிடித்தமான விஷயங்களை வந்து குறிப்பாக மஞ்சள் நிற வஸ்திரங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. மஞ்சள் நிற நெய் தீபம் ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் நிற உணவுகள் வந்து ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நெய்யில் செய்த பதார்த்தங்கள்,
அந்த பூந்தி, லட்டு, ஜிலேபி, வாழைக்காய் பஜ்ஜி, அதேபோல் உருளைக்கிழங்கு, மேலும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற பூசணி, அது இல்லாமல் பாதாம், பிஸ்தா, முந்திரி போன்ற உணவுகள். இப்படி மஞ்சள் நிறத்தில் வந்த உணவுகள் மாம்பழம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. மாம்பழம் வந்து குபேரனுக்கு உண்டான உணவு. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு. குறிப்பாக அந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து வரப்போ குபேரனுடைய வழிபாட்டை எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. மாம்பழ சீசன் இருக்கு இல்லையா, மாம்பழம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய மாம்பழ ஜூஸை வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதே போல் அவருக்கு பிடித்தமான வேறு என்ன விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து யானை வந்து குருவனுடைய அம்சம், அதனுடைய ஆசீர்வாதம் வாங்கலாம். உங்களுடைய குருமார்னு இருப்பார், ஆசிரியர்னு ஒருத்தர் இருப்பார், அது வேறு ஏதாவது விஷயங்களுக்கு குருமார் இருப்பார், அவரிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். பூனைகளுக்கு வந்து உணவளிக்கலாம், நாய்களுக்கு வந்து உணவளிக்கலாம். சதுஸ்பாத கரணத்தில் குருமானுடைய வழிபாடு பண்ணலாம். சூளம் வரியன் வைத்தியர் நாம யோகத்தில் பண்ணலாம். ஸோ இப்படிலாம் பண்ணுவதன் மூலமாக அந்த யோகத்தை வந்து பல மடங்கு நீங்கள் வந்து உயர்த்திக்க முடியும். சரிங்களா? முடிந்தவள தகவல்களை வந்து பகிருங்கள், சரியாக பயன்படுத்திக்கோங்க. எனக்கு இதுவரை கற்றுத்தந்த எனது குருமார்களுக்கும் பிரபஞ்ச குருவிற்கும் நமது சேனலுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.